ஒரு பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிருது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் போய் உதவி செய்யல. பெரிய கல்வியாளர் கிடையாது, இலக்கியவாதி கிடையாது, மருத்துவர் கிடையாது, ஒரு தத்துவ ஞானி கிடையாது. ஏன்னா அவங்க மரம் நடுறவங்க. அவங்கள போய் எப்படி நீங்க உலக அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாம்? ஒரு சுற்றுச்சூழலுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது வங்காரி மாத்தாய் ஒண்ணு சொன்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 கோடி மரங்கள் நட்டவர்கள். சாதாரண மரம் இல்லை, இந்த மரம் மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள். வேற எதுக்காவது கொடுங்க, அமைதிக்கும் மரம் நடுவதற்கும் என்ன சம்பந்தம்? வங்காரி மாத்தாய் சிரித்துக் கொண்டே சொன்னார், 3வது உலகப் போர் என்று ஒன்று இந்த மண்ணில் நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். ஏன் தண்ணீர் இல்லாமல் போகிறது? மழை இல்லாமல் போவதால் தண்ணீர் இல்லாமல் போகுது. ஏன் மழை இல்லாமல் போகிறது? மரங்கள் இல்லாமல் போனதால் மழை இல்லாமல் போகிறது. நான் மரங்களை நட்டிருக்கிறேன், மழையை வரவேற்கிறேன், அதனால் உலக அமைதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அது அவங்க அவ்வளோ சீக்கிரமா செய்ய முடியல. அவங்க கென்யால சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டை சுத்தி அத்தனை நீரோடைகள்,